நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம்டி வேதசாலை. உங்களோட ஸ்போக்கன் ஹிந்தி ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்முடைய விஎம்டி வேதசாலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக ஹிந்தி ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆகிடும். நம்மளோட கண்டென்ட்டில் உள்ள எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அகர். இஃப் கிளாஸை வச்சு எப்படி சென்டென்ஸை மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கிலீஷ்லேயும் பார்க்கலாம், ஹிந்திலையும் பார்க்கலாம். இஃப் யூ கம் ஐ வில் பி ஹாப்பி. நீ வருவே அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அகர் தும் ஆவோகே तो मैं खुश हूँगा. अगर सपोज நீ வருவ, தும் ஆவோகே நீ வருவ அப்படின்னா, தோ மேலும், மெயின் நான், குஷு ஹூங்கா சந்தோஷமாக இருப்பேன். நீ வருவ அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அகர் தும் ஆவோகே துமே குஷு ஹூங்கா. அகர் தும் ஆவோகே துமே குஷு ஹூங்கா. अगर वह पूछे तो हाँ कह देना. अगर वह पूछे तो हाँ कह देना. சப்போஸ் அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னா என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இஃப் ஹி ஆஸ்க் தென் சே எஸ். இஃப் ஹி ஆஸ்க் தென் சே எஸ். அகர் வகு பூச்சே தோ ஹா கஹு தேனா. அவன் கூப்பிடுறான் அப்படின்னா என்னன்னு கேளுப்பா அப்படின்னு சொல்லும்போது அகர் வ பூச்சே தோ, தோனா மேலும், ஹா கஹு தேனா என்னன்னு கேளு அப்படின்னு அர்த்தம். முझे बुलाना अगर तुम्हें मदद चाहिए. मुझे बुलाना अगर तुम्हें मदद चाहिए. உனக்கு ஏதாவது ஹெல்ப்னா என்னை கூப்பிடு. मुझे बुलाना अगर तुम्हें मदद चाहिए. मुझे बुलाना என்னை கூப்பிடு. அகர் तुम्हें मदद चाहिए உனக்கு ஏதாவது ஹெல்ப்னா. இந்த இடத்துல அகர் அப்படின்னா உனக்கு ஏதாவது ஹெல்ப்னா என்றால் அப்படிங்கிற மீனிங்கை மென்ஷன் பண்ணும். मुझे बुलाना अगर तुम्हें मदद चाहिए என்னை கூப்பிடு, உனக்கு ஏதாவது ஹெல்ப்னா, உனக்கு ஏதாவது ஹெல்ப்னா என்னை கூப்பிடு அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். அகர் அப்படின்றது என்ன அப்படிங்கிறத நம்ம இஃப் கிளாஸை வச்சு ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அகர் தும் தயார் ஹோ தோ ஹம் சலேன். நீ ரெடினா நம்ம போகலாம், நீ ரெடியாக இருந்தால் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது அகர் தும் தயார் ஹோ, தும் நீ, தயார் ஹோ தயாராக இருந்த அப்படின்னா, அந்த அப்படின்னா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அகர். தோ ஹம் சலே மேலும் நம்ம போகலாம், நீ தயாராக இருந்தால் நம்ம போகலாம். இஃப் யூ ஆர் ரெடி ஷெல் வி கோ. இஃப் யூ ஆர் ரெடி ஷெல் வி கோ. நீ ரெடினா சொல்லுப்பா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். அகர் யஹ் டூட் கயா தோ நயா கரீத் லோ. அகர் யஹ் டூட் கயா தோ நயா கரீத் லோ. இது உடஞ்சிருச்சுன்னா என்னப்பா, வேறு புதுசு ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது அகர் எஃகு டூட்டு கையா, எஃகு இது, டூட்டு கையா உடைந்து விட்டால், அந்த விட்டால் இருந்தால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆல் தான் இந்த அகர். தோ மேலும், நயா புதிய, கரீதுலோ புதுசாக ஒன்று வாங்கிக்கலாம். நயானா புதிய, புதுசாக, கரீதுலோ வாங்கிக்கலாம். இஃப் திஸ் பிரேக்ஸ் தென் பை அ நியூ ஒன். இஃப் திஸ் பிரேக்ஸ் தென் பை அ நியூ ஒன். இது உடஞ்சிச்சுன்னா என்னப்பா, நெக்ஸ்ட்டு புதுசாக ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அகர் யஹ் டூட் கயா தோ நயா கரீத் लो. तो नया खरीद लो. अगर तुम कल आओगे तो हम फिल्म देखने चलेंगे. अगर तुम कल आओगे तो हम फिल्म देखने चलेंगे. சப்போஸ் நீ நாளைக்கு வருவ அப்படின்னா நம்ம மூவி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது அகர் தும் கல் ஆவோகே, தும் நீ, கல் நாளை, ஆவோகே வருவ அப்படின்னா, அந்த அப்படின்னான்னு சொல்கிறோம் இல்லையா, நாளைக்கு வருவ அப்படின்னா நம்ம மூவி பார்க்க போகலாம். தோ மேலும், ஹம் நாம், ஃபிலிம் மூவி, தேக்குனே பார்ப்பதற்கு போகலாம், சலேங்கே. இஃப் யூ கம் டுமாரோ தென் வி வில் கோ டு வாட்ச் அ மூவி. இஃப் யூ கம் டுமாரோ தென் வி வில் கோ டு வாட்ச் அ மூவி. मुझे बताओ अगर तुम्हें कोई मदद चाहिए. मुझे बताओ अगर तुम्हें कोई मदद चाहिए. என்கிட்ட சொல்லு, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது டெல் மீ இஃப் யூ நீட் எனி ஹெல்ப். டெல் மீ இஃப் யூ நீட் எனி ஹெல்ப். मुझे बताओ என்கிட்ட சொல்லு. அகர் மேலும், तुम्हें कोई मदद चाहिए உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் என்றால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த என்றால் அதுதான் இந்த இடத்துல அகர் யூஸ் பண்ணுறோம். मुझे बताओ अगर तुम्हें कोई मदद चाहिए. अगर आप जल्दी करेंगे तो ट्रेन नहीं छूटेगी. சப்போஸ் நீங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டீங்க அப்படின்னா ட்ரெயினை மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அகர் ஆப் ஜல்தி கரேங்கே. அகர்
இந்த இடத்துல நீங்கள் கிளம்பிட்டீங்க அப்படின்னா என்றால் அப்படின்னு சொல்லும்போது அகர் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஜல்தி கரேங்க, நீங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டீங்க என்ன தோ, மேலும் அகர் வந்தால் தோ வரும். தோனா இந்த இடத்துல மேலும். ட்ரெயின் நகி சோட்டேங்க, ட்ரெயின் மிஸ் பண்ண மாட்டீங்க. இஃப் யூ ஹரி யூ won't மிஸ் த ட்ரெயின். இஃப் யூ ஹரி யூ won't மிஸ் த ட்ரெயின். அகர் மேகனத்து கரேகா தோ ஜரூர் சஃபல் ஹோகா. அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணான் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவான் அப்படின்னு சொல்லும்போது அவன் அகர் சப்போஸ் மேகனத்து கரேகா கடினமாக உழைத்தான் என்றால், அந்த என்றால் அப்படிங்கும்போது தான் நம்ம அகர் யூஸ் பண்ணுறோம். தோ மேலும் ஜரூர் கண்டிப்பாக சஃபல் ஹோகா வெற்றி அடைவான். இஃப் ஹி ஒர்க்ஸ் ஹார்ட் ஹி வில் ஷியோர்லி சக்சீட். இஃப் ஹி ஒர்க் ஹார்ட் he will surely succeed. क्या हम टहलने जा सकते हैं अगर मौसम अच्छा हो? மௌசம் நல்லா இருந்துச்சுன்னா, கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வாக் பண்ணலாமா? நல்லா இருந்தது என்றால் அப்படின்றதுக்கு தான் நம்ம அகர் யூஸ் பண்ணுறோம். கொஷின் கேட்கும்போது ஸ்டார்டிங்கில் கியா யூஸ் பண்ணுறோம். கியா ஹம் நாம் டஹல்னே ஜா சக்தே ஹம் நம்ம வாக் பண்ணலாமா? அகர் மௌசம் அச்சா ஹோ, கிளைமேட் நல்லா இருந்தது என்றால் நம்ம வாக் பண்ணலாமா? கேன் வி கோ ஃபார் அ வாக் இஃப் த வெதர் இஸ் நைஸ்? கேன் வி கோ ஃபார் அ வாக் இஃப் த வெதர் இஸ் நைஸ்? उसे फ़ोन करना अगर तुम्हें देर हो रही हो. उसे फ़ोन करना अगर तुम्हें देर हो रही हो. நீ லேட் ஆக்குனதுனால அவர் உனக்கு கால் பண்ணாங்க, அப்படி இல்லைன்னா அவள் உனக்கு கால் பண்ணா அப்படின்ற மாதிரி வரும். உசே அப்படிங்கிறது அவளையும் மென்ஷன் பண்ணும், அவன் அப்படிங்கிறது ஃபீமேலையும் மென்ஷன் பண்ணும், மேலையும் மென்ஷன் பண்ணும். நீ லேட் ஆக்குனதுனால அவங்க உனக்கு கால் பண்ணாங்க. உசே ஃபோன் கருனா அவங்க உனக்கு கால் பண்ணாங்க. அகர் துமிகே தேர் ஹோ ரஹி ஹோ, நீ லேட் ஆக்குனதுனால, நீ தாமதப்படுத்தினதுனால. உசே ஃபோன் கருனா அகர் துமிகே தேர் ஹோ ரஹி ஹோ. உசே ஃபோன் கருனா அகர் துமிகே தேர் ஹோ ரஹி ஹோ. கால் ஹிம் ஆர் ஹர் இஃப் யூ ஆர் கெட்டிங் லேட். இஃப் யூ ஆர் கெட்டிங் லேட். अगर तुम्हें भूख लगे तो कुछ खा लेना. अगर तुम्हें भूख लगे, சப்போஸ் உனக்கு பசிக்குது அப்படின்னா கொஞ்சம் ஃபுட்டு எடுத்துக்கோ, உனக்கு பசிக்குது அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தும் ஹே உனக்கு, புக்கு லகே பசி எடுத்தால், தோ மேலும் குச்சு காலேனா ஃபுட்டு எடுத்துக்கோ. அகர் தும்ஹே புக்கு லகே தோ குச்சு காலேனா. ஏன் இந்த இடத்துல தும் வராமல் தும் ஹே வந்திருக்கு அப்படின்னா, தும் வந்து சப்ஜெக்ட் இருக்கும்போது தும்னா நீன்னு அர்த்தம், அதுவே ஆப்ஜெக்ட் இருக்கும்போது தும் ஹே அந்த மாதிரி யூஸ் பண்ணும். உனக்கு அப்படின்ற மாதிரி மாறும். உனக்கு தும் ஹே உனக்கு, பூக்கு லகே பூக்குனா பசி, லகேனா எடுத்தால், உனக்கு பசி எடுத்தால், எடுத்தது என்றால் அப்படிங்கும்போது நம்ம அகர் யூஸ் பண்ணுறோம். தோ மேலும் குச்சு கொஞ்சம், கா உணவு, லேனா எடுத்துக்கொள் கொஞ்சம் ஃபுட் எடுத்துக்கோ. இஃப் யூ ஃபீல் ஹங்க்ரி தென் ஈட் சம்திங். இஃப் யூ ஃபீல் ஹங்க்ரி தென் ஈட் சம்திங். உனக்கு பசி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஃபுட் எடுத்துக்கோ. அகர் பாரிஸ் கோயி तो मैच रद्द हो जाएगा. अगर बारिश कोई तो मैच रद्द हो जाएगा. மழை பெஞ்சிச்சுன்னா மேட்ச் கேன்சல் ஆகிடும்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மழை பெஞ்சிச்சின்னா அந்த நான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதுதான் இந்த இடத்துல இஃப் கிளாஸ் அகர் யூஸ் பண்ணுறோம். அகர் பாரிஸ் மழை, ஹுயி பெய்தது என்றால், தோ மேலும் மேட்ச் ரத்துனா கேன்சல், ஹோ ஜாயேகா மேட்ச் கேன்சல் ஆகிடும். இஃப் இட் ரைன்ஸ் த மேட்ச் வில் பி கேன்சல்டு. If it rains, the match will be cancelled. अगर तुम कल नहीं आते तो मैं अकेला चला जाता. अगर तुम कल नहीं आते तो मैं अकेला चला जाता. நேற்று நீ வரல அப்படின்னா நான் தனியாக தான் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது நேற்று நீ வரலை அப்படின்னா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த இடத்துல தான் நம்ம அகர் யூஸ் பண்ணுறோம். அகர் தும் நீ, கல் நேற்று, நஹி ஆத்தே வரவில்லை என்றால், அந்த என்றால் தான் நம்ம இஃப் யூஸ் பண்ணுறோம், ஐ மீன் அகர் யூஸ் பண்ணுறோம். தோ மேலும், மைம் நான், அகேலா தனியாக, சலா ஜாத்தா போயிருப்பேன். அகர் தும் கல் நஹி ஆத்தே தோ மேம் அகேலா சலா ஜாத்தா. இஃப் யூ ஹேட் நாட் கம் எஸ்டர்டே ஐ வுட் ஹவ் கான் அலோன். இஃப் யூ ஹேட் நாட் கம் எஸ்டர்டே ஐ வுட் ஹவ் கான் அலோன். இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். நீ நேற்று வரலை அப்படின்னா நான் தனியாக தான் போயிருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ நம்ம அகர் கிளாஸு யூஸ் பண்ணி பேசலாம். இங்கிலீஷாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும்,
ஃபஸ்ட்டு பைஹார்ட் பண்ணாதீங்க எந்த சென்டென்ஸையுமே. சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு நம்ம அதை ரீட் பண்ணால் நமக்கு புரியுதா அப்படின்ற திங்கிங் ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கணும். அது இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணலாம். இன்றைக்கி பார்த்த இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி பேசணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் கைட் பண்ணுறேன். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஹிந்தி ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆகிடும். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.